அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 22 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. கொஞ்சம் பெரிய ஆயா தான், கவனமாக பார்த்து ஓதணும். பிகாஸ் ரிப்பீட்டடான சில வார்த்தைகள் அதில் இடையில் இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட ஒத்து போகிற வார்த்தைகளும் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து ஓதணும். காலு காஃப் அல்லின்னு எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். அலிஃப் மதா இருக்கிறனால 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். லூவில் வாவ் மதா, அங்கே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ல இங்கேயும் 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். சதருன்ன ரா தும்மா பெற்று வந்திருக்கு, வலினப்படுத்தி ஓதணும். நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். ஆலிஹதகும் அலிஃபில் என்ன இருக்குது, அலிஃப் சொகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். எகெயின் இந்த வேர்டு ரிப்பீட் ஆகுது பாருங்கள். லா ததருன்ன ஆலிஹதகும் வலா ததருன்ன. ஸோ வாவ் வருது, கவனிச்சுக்கணும். நூன் முஷத்ததா குன்னா செய்யணும். தன்வீனுக்கு அப்புறமா வாவ், இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஸோ இந்த இடத்துல தாலில் ஷத்தா இருக்குது, அதுக்கான அழுத்தமும் கொடுத்து ஓதணும். ல சுவா அவ்வ. ஸோ இங்கே தன்வீனுக்கு அப்புறமா வாவ், இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ல யஊஸ ஊ வாவ் மத்தா 2 ஹரக்கத். யஊக ஐன் வாவ் மத்தா 2 ஹரக்கத். காஃப் வலின எழுத்து அதற்கான உச்சரிப்பு. நஸ்ரா வசனத்துடைய முடிவில் ஃபத்தத்தைனில் வருது, நம்ம ஃபத்தாவை முடித்து ஓதுவோம். அடுத்த ஆயா பார்ப்போம். وَقَدْ أَضَلُّوا كَثِيرًا وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا. وَقَدْ காஃப் வலின எழுத்து, இதில் அضلு வாத் வலின எழுத்து, இந்த இடத்துல ظالمين வா வலின எழுத்து, இந்த இடத்துல வாத் வா வலின எழுத்து. ஸோ எங்கெல்லாம் வலின எழுத்து வருதோ அங்கெல்லாம் வல்லினத்தன்மையை கொடுத்து ஓதுங்க, லைட் ஆக்கிடாதீங்க, அதுக்குள்ளே ஹெவினஸை கொடுத்து ஓதுங்க. தால் சுக்கூன் கல்கலத்து சுக்ரா இடையில் வந்திருக்கிறனால சிறிதாக அசைச்சு ஓதுனால் போதுமானது. லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். கூடவே வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். கெசீரா இந்த இடத்துல ஜீம் இருக்கிறனால ஸ்டாப் பண்ணேன். இந்த இடத்துல லாம் அலிஃப் இருக்கிறனால அதை கண்டினியூ பண்ணி ஓதுங்க. கெசீரான்னு முடிச்சுக்கிட்டேன். தென் வலா தஸிதிஸ்ஸாலிமீன. ஸோ சேர்த்து ஓதும்போது அதற்கான அந்த ஹரக்கத்தை பார்த்து ஓதுங்க, ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதுங்க. இல்லை வலலா எண்டிங்கில் ஃபத்தகத்தை என்ன இருக்குது. ஸோ நம்ம ஃபத்தாவை முடித்து அலிஃப் மத்தால் அது கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட், ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَقَالُوا لَا تَذَرُنَّ آلِهَتَكُمْ وَلَا تَذَرُنَّ وَدًّا وَلَا سُوَاعًا وَلَا يَغُوثَ وَيَعُوقَ وَنَسْرًا وَقَدْ أَضَلُّوا كَثِيرًا وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا.